இது உண்மை சத்தியம். இது நடந்ததா உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். இது உண்மை உண்மை உண்மை. என் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதே போல் என்ன மாதிரி நீங்கள் யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு நடக்குதுன்னா அது நமக்கு ஒரு பாடம், சரிங்களா? அவங்கள பார்த்து நாம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கடவுள் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்கறத மற்றவங்க பார்த்து திருந்தணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு. அதை பார்த்து இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், சரிங்களா? ஆபத்துலேருந்து தப்பிச்சிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. ஏமாற்றி அரை பவுன் செயினை வாங்கி போயிட்டான். அது இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாது. நான் செயின் வந்து தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா சொன்னேன், என் மூஞ்சிலே துப்புவார். அதனால நான் சொல்லவே இல்லை யார்கிட்டையுமே. இப்போ வந்து நான் சொல்லி பகிரங்கப்படுத்த போகிறேன் எல்லாருக்கிட்டையும். எல்லாருக்கும் தெரிய போகுது. நாளைக்கு எல்லோரும் என்னை ஃபோன் பண்ணி கேட்க போகிறாங்க. என்னென்னா, வீட்டுக்கு ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தான். காசு கேட்குறான்னு சொல்லிட்டு நான் வந்து காசு கொடுத்தேன். காசை வாங்கிக்கின்னு ஜோசியம் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இல்லைப்பா, ஜோசியெல்லாம் பார்க்கறது கிடையாது, எனக்கு பழக்கம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். உங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கண்டம் இருக்குது அப்படின்னு சொன்னான். கண்டமா? என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை, உங்கள் வீட்டுக்காரர் வந்து பாம்பு கடிச்சு இன்னும் ஒரு 3 மாதத்தில் இறந்துருவார் அப்படின்னு சொன்னான். பகீர்னு தூக்கி வாய் போடுது. ஐயோ, என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னேன். ஜோசியம் பார்க்க மாட்டான்னு சொன்னேன் நான். இவன் இப்படி சொன்ன உடனே எனக்கு வந்து பயமாக போயிடுச்சு. ஒன்றும் பயப்படாதீங்க, அதுக்கு சில பரிகாரம் இருக்குது, அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கு ஏன் பயந்துட்டேன்னா, எங்கள் தோட்டத்தில் வந்து சாரப்பாம்பு அடிக்கடி போகும் வரும். கொஞ்சம் எப்பயுமே நான் கல்யாணம் பண்ணி வந்து புதுசுலேருந்து இந்த வீட்டுக்கு நான் எப்போ வந்தேன்னா அப்போ இருந்தே அந்த பாம்பு வந்து போகவும் வரும். என்னுடைய குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க வந்து தோட்டத்தில் வச்சுக்கிட்டு செடியெல்லாம் நட்டுட்டு இருப்பேன். அப்பயே பார்த்தீங்கன்னா என் பையன் பக்கத்தில் இப்போ நிற்கிறான். பக்கத்தில் அவன் கால் சந்தால பூந்து போகுது. அந்தமாரிலாம் போகும், நான் பார்த்துருக்குறேன். ஒருவேளை இதால் கூட அந்தமாரி ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன். சரி, ஏதோ பரிகாரம்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவன் வாசப்படியில் வந்து வெளியில் தான், உள்ளெல்லாம் வரல, வெளியில் வாசப்படியில் வந்து உட்காந்துட்டு ஒரு தகடு தரேன், அதை நீங்கள் நடுவில் வச்சு படைங்க அப்படின்னு சொன்னான். சரி கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த தகடு என்ன பண்ணால் கொஞ்சம் சாமி மந்திரம்லாம் சொல்லி கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே எடுத்து போய் சாமி ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் அங்கே நின்றுட்டுருக்கேன். அவன் கீழே உட்காந்துக்கினான். கீழே உட்காந்து அந்த தகடு மாரி ஒன்று இருக்குது, அந்த தகடை வச்சு அதில் வந்து மாரியம்மன்லாம் ஒரு படம் மாரியம்மன் சிலை அதில் இருக்குது. அதை வச்சு ஏதோ வந்து சாக் சிலை வரைஞ்சி ஏதோ மந்திரம் மாரி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன சொன்னேன்னா, உடனே ஒரு பவுன் நகை ஏதாவது வைங்க, அப்போ தான் வந்து நான் சொல்கிற மந்திரம் வந்து பழிக்கும் அப்படின்னு சொன்னான். சரி, பவுன் நகை என்ன பண்ணலாம்? அப்போ வந்து நான் வந்து அரை பவுன் செயின் போட்டிருந்தேன் கழுத்தில். பவுன் நகை எதாவது வைன்னு சொன்னேன். சரி, எதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி இந்த பவுன் வச்சு நம்மள்ட்ட தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், கழுத்தில் இந்த செயினை அவுத்து அந்த அவன் ஏதோ மந்திரம் பண்ணால அங்கே நான் வச்சேன். சரின்னு சொல்லிட்டு அவன் வாங்கி வச்சுக்கிட்டு அவன் மந்திரம் பண்ணிகிட்டே இருந்தான். ஒரு 5 நிமிஷம் பண்ணிவிட்டு உடனே என்ன பண்ணான், தகட்டை எடுத்து என்கிட்ட கொடுத்தான். இதை கொண்டு போய் நடுவீட்டில் வைங்க அப்படின்னு சொல்லி. சரின்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொண்டு வந்து நடுவீட்டில் வச்சுட்டு காசு எவ்வளோ காசு கொடுங்க, ஒரு 500 கொடுங்க அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ஒரு 500 காசும் கொண்டாந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சரி போய் வரங்க அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா, செயின் வச்சுனேன்ப்பான்னு. ஐயோ, செயின்லாம் வந்து நீங்கள் அந்த மந்திரம் பாடுறதுக்கு கொடுத்துருங்கல்ல, அதை வந்து திரும்பி வந்து வாங்கக்கூடாது, வாங்கினீங்கன்னா பழிக்காது அப்படின்னு சொன்னான். எனக்கு தூக்கி வாரி படிச்சு அரை பவுன் செயினுங்க, அதுவும் இல்லாமல் 500 காசும் கொடுத்துருக்குறேன். என்ன இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தம்பி, நீ என்ன சொன்னேன், செயின் வைன்னு தான் சொன்னேன், நான் திரும்ப தரமாட்டேன்னு நீ சொல்லலை. நீ திரும்ப தரமாட்டேன்னு சொல்லியிருந்தா நான் அந்த செயினை வச்சே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க, சொன்னால் பழிக்காது அப்படின்னு சொன்னான். பரவாயில்லப்பா, பழிக்கலான்னு பரவாயில்ல, நீ என் செயினை கொடுத்துடு அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், என்கிட்ட வம்புக்கெலாம் வராதிங்க, செயின் வச்சுட்டீங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு உயிருக்கு ஆபத்து, அந்த தகடை வச்சு நீங்கள் சாமி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். நான் என்ன சொன்னேன், நான் யாரையாவது கத்தி கூட்டுருவேன், உங்களுக்கு செயினை குத்துறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொல்கிறேன், இது வந்து இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா பழிக்காது, நீங்கள் இந்த விஷயத்த காது வச்ச தான் நடக்கும். நான் வேணால் போய் திரும்பி அடுத்த மாதம் வருவேன், இந்த ஊருக்கு வருவேன், நீங்கள் சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்காருக்கு எந்த ஆபத்தில் நல்லா இருக்கிறாரு நீ சொல்லுவீங்க, இல்லைன்னா அவருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்காட்டினான். நான் என்ன சொன்னேன், நீ எப்பா எனக்கு ஆபத்தே வந்தாலும் பரவாயில்ல, நீ முதல்ல செயினை கொடுறாப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறியே, நான் யாராவது கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் உடனே அவன் சட்டையை பிடிச்சிக்கின்னு முதல்ல செயினை எடு, காசு போனால் போகுது, நீ செயினை எடு அப்படின்னு சொல்லி இது பண்ணோடனே அப்புறம் செயினை எடுத்து கொடுத்துட்டான். அதுக்குள்ளே எழுத்து வீட்டில் ஒரு ஆம்பளை வந்து எதாச்சும் வெளியில் வந்தார். இவன் சட்டையை பிடிக்கும்போது அவர் பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணால் பட்டுன்னு செயின் எடுத்து கொடுத்துட்டு, இந்த விஷயத்த நீங்கள் யாருன்னா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்.
பார்த்தீங்களா? காசுக்காக எப்படிலாம் ஏமாத்துறாங்க. கணவனுடைய உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் எல்லாரும் வந்து கேட்பாங்க, செய்வாங்க. எவ்வளோ காசு சொன்னாலும் செய்வாங்க, நகை நட்டு வைனாலும் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கணக்கு பண்ணி இந்த மாதிரி நிறைய ஆண்கள் வந்து கிளம்புறாங்க. இது வந்து ஏன் இன்றைக்கி சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் ஏன் சொல்லலை, எல்லாரும் ஊழியில் நடக்கிறது தான் இது. இன்னைக்கு என் கூட வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி ஒரு பையன் அவங்க வீட்டுக்காருக்கு அவங்க வீட்டுக்காருக்கு ஆபத்துன்னு சொல்லி என்னை வந்து ஏமாத்தினான் ஒரு குடுகுடுப்புக்காரன் அப்படின்னு அவன் சொன்ன பிறகு தான் அப்போ வந்து இவங்க ஊராக வந்து இந்த நாடகத்தை நடத்தின்னு தான் வரானுங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. அதனால் உங்கள் ஊரெலாம் வந்து உங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, ஆக்சிடென்ட் நடக்கும், அப்படி இப்படின்னு சொல்லி நகை நட்டு வைங்க, காசு கொடுங்கன்னு சொல்லி ஏமாத்தினாலும் ஏமாறாதீங்க. யாருக்கும் வந்து ஆபத்தை வந்து மனுஷனால் கணிக்க முடியாது. எல்லா ஆபத்தையும் கடவுள் மட்டும்தான் நிர்ணயிக்க முடியும். நல்லது கெட்டது எல்லாமே மனுஷன் எதையும் நிர்ணயிக்க முடியாது. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஏமாறாதீங்க மக்களே. இது உண்மை, சத்தியம்.